அக்செப்ட் அண்ட் ஜாயின் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சீட் ஒன்று அலாட் ஆகி வந்துருச்சு. அது வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் எதிர்பார்த்த சீட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதே டிபார்ட்மெண்ட் அதே காலேஜில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. நான் இதை எதிர்பார்த்த சீட்டு, நான் எதிர்பார்த்த காலேஜ் இது தான், அந்த டிபார்ட்மெண்ட் தான் நான் எதிர்பார்த்துருந்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீட்டே உங்களுக்கு அந்த காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளதே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்கள் இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த காலேஜும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஃபீஸ் எல்லாம் அதிலே உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவுமே உங்களுக்கு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரில் உங்களுக்கு கிளியராக வந்துடும். என்ன காலேஜ் டிபார்ட்மெண்ட்டு ஃபீஸ் கட்டணுமா வேணாமா, கட்டணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எந்த ரேங்கிங் எந்த கம்யூனிட்டி பேசிஸில் உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதில் டீட்டெயிலாக வந்துடும். நீங்கள் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக காலேஜுக்கு போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஃபீஸ் கட்ட வேண்டிய கேண்டிடேட்ஸ் ஃபீஸ் கட்டணும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் நீங்கள் கொண்டு போன உடனே அவங்க பார்த்துட்டு உங்களுக்கான அந்த சீட் அட்மிஷன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். அக்செப்ட் அண்ட்